நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளை இப்போதுள்ள தலைமுறை வரை பயன்படுத்துகிறார்கள். எந்த தலைமுறையையும் கவரும் உந்து சக்தியாக பாரதி இருந்து வருகிறார். பாரதியார் என்று கூட அழைக்காமல் பாரதி என்று ஒருமையில் உரிமையோடு அழைக்கும் கவிஞன் தமிழில் அவனின்றி வேறு எவரும் இல்லை. இத்தனை தலைமுறை தாண்டி அவரது வரிகளும் கவிதைகளும் இருக்கும் சூழலில் அவர் வாழ்ந்த வீடு சீரமைக்கப்படாமல் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. முண்டாசுக்காரனின் எட்டயபுரம் வீடு வரை கொஞ்சம் போகலாம் வாங்க. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் மகாகவி பாரதி பிறந்த வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்து 3 மாதங்கள் ஆகிவிட்டன. 300 ஆண்டுகள் பழமையான இந்த வீட்டை 1973ஆம் ஆண்டு அப்போது முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அரசு சார்பில் விலைக்கு வாங்கி சீரமைத்தார். பின்னர் சீபா ஆதித்தனார் தலைமையில் அதே ஆண்டு மே மாதம் 12ஆம் தேதி நடந்த விழாவில் பாரதியார் பிறந்த இல்லத்தை வரலாற்று சின்னமாக கலைஞர் கருணாநிதி அறிவித்து திறந்து வைத்தார். அன்றிலிருந்து மக்கள் செய்தி தொடர்புத்துறை மூலம் பாரதி பிறந்த வீடு தற்போது வரை பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த இல்லம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரையும், பிற்பகல் 2:30 மணி முதல் மாலை 6 மணி வரை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கும். இங்கு பகுதி நேர நூலகமும் செயல்பட்டு வந்தது. தினமும் சராசரியாக 500க்கும் மேற்பட்ட நபர்கள் பாரதியார் வாழ்ந்த வீட்டை பார்த்து செல்கின்றனர். குறிப்பாக விடுமுறை நாட்களில் பார்வையாளர்கள் எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த மார்ச் 25ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் பார்வையாளர் நேரம் முடிந்தவுடன் இல்லத்தின் காப்பாளர் மகாதேவி கதவுகளை அடைத்த சிறிது நேரத்தில் பாரதியார் இல்லத்தின் முன்பக்க மேல் மாடி திடீரென இடிந்து கீழே விழுந்தது. இதனால் தரைதளத்தின் மேற்கூரையும் இடிந்து அதிலிருந்து கற்கள், மரக்கட்டைகள் மொத்தமாக அப்படியே விழுந்தன. இதன் காரணமாக பாரதியார் இல்லத்தின் வரவேற்பு அறையில் இருந்த மேஜை, நாற்காலி, புகைப்படங்கள் உள்ளிட்டவை சேதமடைந்தன. 100 ஆண்டு கால பழமையான இந்த கட்டிடம் இடிந்து விழுந்த தகவலை அறிந்த அமைச்சர் கீதா ஜீவன், மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத், சட்டப்பேரவை உறுப்பினர் ஜி.வி. மார்க்கண்டேயன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், பொறியாளர்கள் விரைந்து வந்து சேதமடைந்த இல்லத்தை உடனடியாக நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இதற்கு அடுத்த நாள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து மேற்கூரையை முழுமையாக இடித்து அப்புறப்படுத்திவிட்டு வீட்டின் முகப்பில் சவுக்கு கம்புகள் கட்டி தடுப்புகளை ஏற்படுத்தி அடைத்தனர். அதோடு பணிகள் எதுவும் அந்த வீட்டில் நடைபெறாமல் முடங்கி கிடப்பதால் பாரதியாரின் இல்லத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். இது தொடர்பாக பழமை மாறாமல் மறுசீரமைப்பு பணிகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டு புதுப்பிக்கப்படும் என சட்டப்பேரவையில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் தெரிவித்திருந்தார். அதனை அறிவித்து 3 மாதங்கள் கடந்தும் தற்போது வரை பாரதியார் வீட்டுக்கு எந்தவித மறுசீரமைப்பு பணிகளும் நடைபெறாமல் இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்திய சுதந்திர போராட்டத்தில் தேச விடுதலைக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் போராடிய புரட்சி கவிஞர் முண்டாசு கவிஞர் என்று எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற எட்டயபுரத்தினுடைய கவிஞர் பாரதியினுடைய நினைவு இல்லம் எட்டயபுரத்தில் இருந்து வருகின்றது. அரசு எட்டயபுரத்தில் இருக்கக்கூடிய பாரதி நிலத்தை கையகப்படுத்தி பாதுகாத்து வந்திருக்கக்கூடிய நிலையில் கடந்த மழையின் காரணமாக இந்த இல்லம் சேதமடைந்து பார்வையாளர்கள் செல்ல முடியாத ஒரு நிலையில் தற்போது இருந்து வருகின்றது. சட்டமன்றத்திலே பிரதான சின்னங்களை பாதுகாப்போம் என்று அதற்கான நிதிகளை ஒதுக்கிவிட்டதாக சொன்னதன் அடிப்படையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பாரதி இல்லத்தை பார்வையிட்டு சென்று சில மாத காலங்கள் ஆகியும் இன்று வரை அந்த பாரதியினுடைய இல்லம் புதுப்பிக்கப்படவில்லை. தொடர்ந்து இங்கு வரக்கூடிய வெளிநாடு மட்டுமல்லாமல் உள்நாட்டிலிருந்து வரக்கூடிய பாரதியினுடைய தொண்டர்கள், பாரதியினுடைய ரசிகர்கள் மிகுந்த ஏமாற்றத்தோடு வந்து செல்கின்ற நிலையை தமிழக அரசு உணர்ந்து உடனடியாக பாரதியினுடைய இல்லம் பழமை மாறாமல் புதுப்பிக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். இது தொடர்பாக பேசிய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் புராதன கட்டடங்களை பழமை மாறாமல் புதுப்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 17 திட்டங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டு அதற்கான அறிவிப்பு கடந்த பட்ஜெட்டில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். அந்த 17 திட்டங்களில் மகாகவி பாரதியார் பிறந்த இல்லத்தை புனரமைக்கும் திட்டமும் இருப்பதாகவும்
ஜூலை மாதத்தில் டெண்டர் விடப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கும் என்றும் கூறியுள்ளனர். எது எப்படியோ செப்டம்பர் 11ஆம் தேதி பாரதியின் நினைவு தினம். அதற்குள் பாரதியின் இல்லத்தை சீரமைப்பார்களா என்பதே அவரது அன்பர்களின் எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது.